மேக்கர்ஸ்க்கு ஒன்று ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த மனுஷனோட பொட்டென்ஷியல் வேறு, இந்த மனுஷனோட பொட்டென்ஷியல் வேறு. ப்ளீஸ் ப்ளீஸ் யூஸ் ஹிம் வெல். Taking on my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a faker, ain't a kind of just a human. வணக்கம், ஷோ போசன பிசி போற மோசன மிஸ்டர் ஃபோன்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம பிரபாஸ் சார், நிதி அகர்வால் மேம், மாளவிகா மேம் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் த ராஜா சாப் படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூ சொல்ல வந்திருக்கேன், பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சாப் அப்படிங்கிற நம்ம பிரபாஸ் சாரும் அவங்க பாட்டியான கங்கம்மா, நம்ம ஜரீனா மேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்காங்க. பட் பாட்டிக்கு வந்துட்டு அல்சைமர் வியாதி இருக்குது, பேசிக்கலி மறதி. சரியா? ஸோ அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். இதில் பார்த்துருப்பீங்க, ஓகே கம்பெனியில் பார்த்துருப்பீங்க, கணபதி அப்படிங்கிறவங்கள அந்த மாதிரி சரிங்களா? அந்த விஷயம் இருக்கிறதுனால வந்து அவங்க பொதுவாகவே எல்லாம் மறந்துடுறாங்க. பட் ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு, அண்ட் உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை மேற்கொண்டு யோசிச்சு அவங்க உடம்பை இன்னும் கெடுத்துக்கிறாங்க. அந்த நினைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க புருஷனோட நினைவுகள். சஞ்சய் தத் சார் தான் இவங்களோட புருஷன் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ புருஷன் ஒரு பிரச்சனைனால அவங்கள விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. என் புருஷனை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சு இன்னும் உடம்பை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோ பாசமாக இருக்கிற பேரன் பாட்டி இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்க்க முடியாமல், நான் போய் தாத்தாவை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாப்புல. ஒரு க்ளூ கிடைச்ச உடனே தாத்தாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா, தாத்தா சஞ்சய் தத் சார் சொல்லிட்டு அவர் எப்பேற்பட்ட ஆளு, என்ன நடக்குது அப்படிங்கிறதா மேற்கொண்டு கதைக்களம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இது எப்படி அப்படியே ஓப்பன் அவுட் ஆகுதுங்கிறது தான் கதைக்களம். சரி, அது ஓகே, உரமாக வச்சலாம். சரி, நவ் கமிங் டு வாட் டிட் ஐ ஃபீல் அபவுட் த ஃபிலிம். படம் எனக்கு பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 189 மினிட்ஸ் ரன் டைம்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் டு 1 hour இந்த படத்தில் கட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு தேவையே இல்லாத சீன்ஸ் இருக்குது. ஏன் இவ்வளோ ஆதங்கமாக இதை நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தோட தாட் ப்ராசஸ், இந்த ஐடியா வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது எஸ்பெஷலி ஒரு சீன், அந்த ஒரு சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஒரு மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், அதை பர்சீவ் பண்ண விதம், எக்ஸிக்யூட் பண்ண விதம், அங்கே பெர்ஃபார்ம் பண்ண விதம், அதை எடிட் பண்ண விதங்கிற மாதிரி அதை பார்த்தீங்கனாலே அந்த சீனு எவ்வளோ பொட்டென்ஷியல் இந்த கதையில் இருந்துச்சு. தேவையே இல்லாமல் வந்துட்டு மாஸ் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், ஹீரோ எலிவேஷன் கொடுக்கணும், கிளாம் கோஷன் கொண்டு வரணும், ஹீரோயின்ஸை தேவையில்லாமல் கொண்டு வரது, அங்கே ஒரு சாங்கை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொதப்பி கதையை இழுத்து தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டாங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆதங்கம். அந்த எது சீனு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிடுறேன், ஸ்பாய்லராக சொல்ல, பட் எந்த சீன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது வந்துட்டு நம்ம பிரபாஸ் சார் இருப்பாங்க, அவங்க பாட்டி இருப்பாங்க, பிரபாஸ் சார் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அண்ட் சஞ்சய் தத் சார் இருப்பாங்க. சரியா? இந்த 3 பேர் வந்துட்டு இன்வால்வ் ஆகும் அந்த சீனில். ஒரு இல்யூஷனாக ரியாலிட்டியாங்கிற மாதிரி ஒரு மாறி ஒன்று நடக்கும். அவுட்ஸ்டாண்டிங் சீன், வெரி இன்ட்ரெஸ்டிங். த வே பிரபாஸ் சார் பர்ஃபார்ம்டு தேர் அண்ட் த வே தட் சீன் வாஸ் எடிட்டட், அதை பர்சீவ் பண்ண விதம் டைரக்டரு, அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ண விதம்னு அவ்வளோ ரசிக்கும்படியாக அந்த ஒரு சீனே இருக்குது. அண்ட் ஹவு கேன் ஐ நாட் மென்ஷன் த கிளைமேக்ஸுங்க. டேக் அப்போ 20 minutes to 30 minutes இருக்கும் நினைக்கிறேன். பெரிய லாங் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு. அங்கே நான் சொன்ன மாதிரி அந்த தாட் ப்ராசஸ் ஆகட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமாகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களம் இருக்குது. அதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் இருக்குதுங்கும் போது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கிளாம் கோஷன் சாங்ஸு, தேவையில்லாமல் ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு போது ரொமான்ஸு, காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. காமெடி ஹாரர்னாங்க, காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. எங்கேயோ 1-2 இடத்துல லைட்டாக சிரிப்பு வரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அட்லீஸ்ட் இந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் தூக்கி போட்டு இந்த கதையை அப்படியே கிறிஸ்பாக்கி இருந்தாலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் லெட் டவுன் ஃபார் த ஃபிலிம் அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி டிசப்பாயிண்டட். இதெல்லாம் தூக்கிக்கலாம், இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் வேறு லெவலில் போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளேயில் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. பட் த ஐடியா வாஸ் எக்ஸலண்ட். There was a very interesting idea. I mean, that was a very interesting idea and you could have just focused on that. It could have been a wonderful film அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது பாசிட்டிவும் இதில் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லிக்கிறேன். மியூசிக் தவணை கிளிஸ்டாப்பில் மனுஷன் தான் அங்கே உசுரை கொடுக்குறாப்புல, எலிவேட் பண்ணுறாரு, வாசிக்கிறாரு, தடா புடாருங்கிறாரு, அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு, சாங்கை போட்டு தள்ளுறாரு, வேறு லெவல் பண்ணிருக்காரு மனுஷன். பீச்சம்ஸும் சரி, சாங்கும் சரி. தமன் அண்ணன் இஸ் ஹோல்டிங் த ஃபிலிம் ஸ்ட்ராங். ஆப்வியஸ்லி பிரபாஸ் சார் ஹோல்ட் பண்ணுறாங்கிறது ஓகே. பட் நான் சொல்கிறது என்னென்னா, தமன் அண்ணன் மியூசிக்கில் ஹோல்டு பண்ணிட்டாப்புல. சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, பிரம்மாண்டம் நல்லாயிருக்கு, விஎஃப்எக்ஸ் நல்லாயிருக்கு. ஒரு சில அனிமல்ஸ் வந்துட்டு காட்டுற அந்த பூனை மாதிரி ஒன்று போகும், அதெல்லாம் கொஞ்சம் ஓகேஷாக தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த பேய் மாதிரி வரதெல்லாம் கொஞ்சம் ஓகேஷாக இருந்துச்சு. பட் மற்றபடி வேறு லெவல் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாண்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். அந்த பெரிய சஞ்சய் தத் சார் வரதாகட்டும், அந்த இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே நல்லாவே இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸும் நல்லா பாராட்டக்கூடிய விஷயமாகவே இருக்குது.
மற்றபடி வந்துட்டு வேறு என்ன சொல்கிறது, எடிட்டிங் வந்து ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு என்னென்னா எடிட் பண்ணுவாங்க இந்த விஷயம்லாம் நல்லா பண்ண ஆட்கள் ப்ராப்ளி லென்த் கட் பண்ணியிருக்கலாம். மேபி டேரக்டர் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன், ஐ நாட் நோ. பட் சில இடத்துல போமன் இரானி சார் வரும்போது அந்த நிறைய விஷயங்களை பார்க்கும்போது டக்குன்னு வர எடிட்டிங் ஆகட்டும், நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சீனோட எடிட் பண்ண விதமாகட்டும், அந்த இல்யூஷனாக ரியாலிட்டியாங்கிற மாதிரி சீனு பியூட்டிஃபுல், அந்த மாதிரி ப்ரிசைஸான விஷயம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், ஏதோ ஒரு பர்டிகுலர் சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு ட்ரான்சிஷன் ஆகும். நார்மல் சீன்லேருந்து நிதி அகர்வால் மேம் வந்துட்டு ஒரு கேண்டில் பற்ற வைக்கும், அந்த ஸ்பார்க்லேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீன்லேருந்து அந்த ஸ்பார்க்லேருந்து அடுத்த சீனுக்கு ட்ரான்சிஷன் ஆகும். அதை நான் சொன்னால் புரியுமான்னு தெரியல, பட் அதை பாருங்கள், அது பியூட்டிஃபுல்லாக அதை எடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரான்சிஷன் வாஸ் எக்ஸலன்ட். ஸோ எடிட்டிங் வைஸும் வந்துட்டு பாராட்டிடலாம்னு சொல்கிறேன். மற்றபடி வந்துட்டு தெரிலங்க, எனக்கு வந்துட்டு தேவையில்லாமல் சொதப்பிட்டாங்கன்னு தோணுச்சு படம். இட் ஹேட் ஸோ மச் பொட்டென்ஷியல், இட் ஹேட் ஸோ மச் என்ன சொல்கிறது, இன்ட்ரீகிங் ஃபேக்டர், ஒரு மாதிரி க்யூரியஸ் ஆக்கி இன்ட்ரீகிங் ஃபேக்டர் வந்து இருந்துச்சு. அண்ட் அதை வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு ஜெனரிக்கான சில விஷயங்கள் ஆட் பண்ணணும், அது வந்துட்டு மேபி க்ரௌட் ப்ளீஸிங்காக பண்ணாங்களா என்னன்னு தெரில. I don't know, அது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் புல்ட் அவுட் the entire essence of the film மாதிரி தோணுச்சு எனக்கு. அண்ட் ஆல்சோ பிரபாஸ் சார் வந்துட்டு காலில் அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் அண்டர்ஸ்டுட். அவர் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ரீசன் வந்து அதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. மற்றபடி நல்லா ஆடக்கூடிய ஆள், பாவம் அவருக்கு இன்ஜுரி சரியாகட்டும், மை ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் நெவர்தலெஸ் வந்துட்டு சில இடத்துல பிரபாஸரோட கண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி இருந்துச்சு, ஹேர் ஐ டோன்ட் நோ, சில இடம் வந்துட்டு சிஜி வந்து ரொம்ப ஓப்பனாக பண்ண மாதிரி க்ரீன் மேட்லாம் ரொம்ப ஆப்வியஸ் ஆச்சு மாதிரி, எஸ்பெஷலி இதில்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ இந்த சஹனா சாங்கில் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் எல்லாருமே ஒரு மாதிரி ஜம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு, பிரபாசர் தனியாக ஜம்ப் பண்ண மாதிரி, அங்கே அவர் இல்லையா, ஏதோ சிஜி ஒர்க் பண்ணாங்களா என்ன ஏந்தில்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சது. ஆல் தோஸ் திங்ஸ் வேர் லிட்டில் டிசப்பாயிண்டிங், பிகாஸ் பிரபாஸ் சார் படம் போது யூனோ ஆல் தீஸ் திங்ஸ் வந்துட்டு தெரில, என்ன ரீசன்னு தெரில. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் வெரி பர்சனலி ஆல்சோ, பட் ஏன் அது அப்படி ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ அப்பட்டமாக தெரிஞ்சு எல்லாரும் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிருக்காங்க, பிரபாசர் தனியாக அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி இருக்காரு, என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ, அதெல்லாம் சில விஷயங்கள் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஹீரோயின்ஸை வந்துட்டு வெறும் கிளாமுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த வித எஃபெக்டிவ் ரோலும் இல்லை. ஓரளவுக்கு ஆறுதல் பரிசுங்கிற மாதிரி வந்துட்டு மாளவிகா மேம் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸில் கொண்டு வர மாதிரி பார்த்துருக்காங்க. பட் அங்கேயும் வந்துட்டு அது இட் வாஸ் மோர் ஆஃப் லைக் ஒரு தெரில, அது இட் வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஃபைட் ஆஸ் சச். பட் ஒரு அளவுக்கு ஆறுதலாக, மற்றபடி நிதி அகர்வால் மேம் அண்ட் ரித்திக் குமார் மேம் எல்லாத்தையும் வந்து சும்மா கிளாம் டான்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஹீரோயின்ஸை வந்துட்டு அப்படியே லெட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக என்ன சொல்கிறது, அ வெரி வெரி பொட்டென்ஷியல் ஸ்கிரிப்ட், அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட், ஜெனரிக் ஃபேக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்து சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலிங். பட் நெவர்தலெஸ் உங்கள் தாட்ஸ் என்னங்க அந்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறேன். அண்ட் பிரபாஸ் சார் ப்ளீஸ், நான் ஒன்றே சொல்கிறேன், மேக்கர்ஸ்க்கு ஒன்று ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன், இந்த மனுஷனோட பொட்டென்ஷியல் வேறு, இந்த மனுஷனோட பொட்டென்ஷியல் வேலை, ப்ளீஸ் யூஸ் him well and he's going to do wonders. I know he's having a wonderful lineup coming சொல்லிட்டு சலார் 2 இருக்குது, நம்மளுக்கு ஸ்பிரிட் இருக்குது, and then கல்கி 2 இருக்குது, பயங்கரமான ஒரு லைனப் இருக்குது. மனுஷன் வேறு லெவல் கம்பேக் கொடுத்துருவாருங்கிறது வந்து சாலிட் நம்பிக்கை இருக்குது. பட் இந்த மனுஷனுக்கு ஒரு 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 நேச்சுரலாகவே அந்த மனுஷனுக்கு ஒரு ஆரா இருக்குது, ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு அண்ட் மக்களோட அக்செப்டன்ஸும் இருக்குது. வரும் அப்படியே ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக பார்க்குறதுக்கான அக்செப்டன்ஸ் இருக்குது, which Rajamouli sir created Bahubali through. So இந்த மனுஷனை ப்ளீஸ் மேக்கர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. he deserves to be used well. He's a darling, he's a sweetheart. அவரை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அவர் வேறு மாதிரி சம்பவம் பண்ணுவார். ப்ளீஸ் யூஸ் him well அப்படிங்கிறது ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் ராஜா சாப். உங்கள் தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார். வீடியோ முடிச்சு பார்த்து சந்திக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே.